எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கையை நகர்த்தணும்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ மீனவர்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். தமிழர் மரபுல நெய்தல் திணை, அதாவது கடலும் கடல் சார்ந்த இந்த திணைக்கே உரித்தான பொருளா இரங்கலை தான் சொல்றாங்க. கடலுக்கு போன தலைவன் நீண்ட நேரம் ஆகியும் இன்னும் கரை திரும்பலையேன்னு தலைவி வருந்துறதா பல பாடல்களை சங்க இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நெய்தல் நில மனிதர்களான மீனவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் தான் இன்னைக்கு சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். திரும்புகிற திசைகளிலெல்லாம் தண்ணீரால் சூழப்பட்ட கடலில் கண்டிப்பாக மீன்கள் கிடைக்கும் என்று நம்பி செல்கிறார்கள் மீனவர்கள். ஆனால் சென்றவர்கள் கரை திரும்பும் வரை கனத்த இதயத்தோடு காத்திருப்பார்கள் அவர்களின் குடும்பத்தினர். எங்கள் டாடி போட் வச்சுருந்தார். போட்டில் என்ன செஞ்சார், தண்ணியில் தள்ளி விட்டார். தண்ணியில் தள்ளி விட்டு ஒரு பாயை தகத்துக்கு போட்டார். அதை நான் நீஞ்சி எப்படி பிடிச்சி சொல்லிட்டு போட்டார். அதுக்கப்புறம் அது தற்காப்புதான்னு போய் எடுத்தேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பசங்களை வச்சு கற்றுக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவிலேருந்து, என் தம்பியிலேருந்து, எங்கள் அண்ணன்லேருந்து, எங்கள் வீட்டுக்காரிலேருந்து, என் மாவன்லேருந்து, எங்கள் மருமாவன்லேருந்து எல்லாம் வந்து மீன் தொழில் தான். இதில் வருமானம் தான் பெரிய போட்டு போகிறோம். நாங்கள் இது சும்மா இங்கே கரை தொழில் தான். இந்த போட்டில் வச்சு இந்த மேலே போக முடியுமா ஆலக்கடலில்? வஞ்சரம், மாவளை வச்சு பாறை, கனமா அதெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்தால் தான் வெளிநாட்டு வியாபாரம். நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு மீன் பிடிச்சிடுவாங்களா, ஆனால் வீட்டில் காவை காத்து இருக்க வேண்டாம். மீன் பிடிச்சாந்தா கல்லாரத்தில் போய் விற்றுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இல்லை மார்க்கெட்டுக்கு போகிறவங்களும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. விற்கலைன்னா பிரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். மீதாக இருந்தால் உப்பு போட்டு வச்சுருவோம். கரோடு ஆக்கிட்டு மறுநாளைக்கு கரோடு எடுத்து கொடுத்துருவோம். அப்படி தான் எங்கள் பழிப்போம். போது 1.5 நாள் வந்து 1.5 நாள் அது கணக்கு. அங்கே தங்குறது மீன் உழுவுற பொத்தி தான். மீன் பட்டுனா ஒரு நாளையே ஓடியாந்துடும். ஐஸ் எல்லாமே இருக்கும். மாத்திரை கீத்திரை எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுறது எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் டெய்லி மீன் குழம்பு தான். நான் மீன் குழம்புலாம் ஒரு சாப்பிட மாட்டேன். நான் அந்த மீன் குழம்பு போய் சாப்பிட்டா தான் அந்த மாலை போடுறேன் தெரியுமா, 120 நாள் இருப்பேன் கவுச்சியில். அது அப்போ தான் கவுச்சியே கிடையாது. மற்ற நேரத்தில் எங்கள் வீட்டில் கருடாது சுட்டு கூட கஞ்சி குச்சிக்குவேன். மீனெல்லாம் இருக்கவே மாட்டேன் நான். வயிற்று பிழைப்புக்காக கடல் தொழில் செய்யும் இவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிலை இல்லாததுதான். அதான் நாங்கள் இங்கே இருந்த நைட்டில் 3 மணிக்கு 500 400 டீசல் பிடிச்சிட்டு போவோம். 5 பேர் போனாக்கா ஆளுக்கு டீ சாப்பிடுவோம். போயிட்டு வந்து அந்த காசு கூட கிடைக்காது கையில். அது 200 300 வைக்கும். அது ஆளுங்களுக்கு கொடுக்குறதா இல்லை அந்த போட்டு ஓனருக்கு கொடுக்குறதா இந்த வலிக்கு கொடுக்குறதா, இதான் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. மீன்காரவங்க பேசுகிறா போல பேசுகிறீங்கன்னு மீன்காரவங்க என்ன பேசுனாங்க ஆன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனை நடத்துவோம். அவங்ககிட்ட கேட்போம், மீன்காரவங்க அவ்வளோ மாட்டுறாங்கம்மா அவங்களுக்கு ஆன்னு சொல்லிட்டு கேட்போம். எங்கள் வீட்டுக்காரே எங்கள் பசங்க படிச்சிருக்குதுங்க, அதுக்கு நாற்று அடித்தா பொறுக்க மாட்டேங்குது. என் பிள்ளைங்களுக்கு என் மேலே நாற்று அடித்தா எனக்கே பொறுக்க மாட்டேங்குது. என் பசங்க அது கிட்ட வராது. எங்கள் வீட்டார் வெள்ளை அடிச்சுட்டு வந்தாலே ஒரே நாற்று அடிக்கும். அது படிச்சிருக்குது, நாங்கள் படிக்கல. எங்களுக்கு பழகி போச்சு மீன்காரத்தை. அந்த மீன் தொழிலை பண்ணிட்டு கடங்காரங்களாக தான் இருக்கிற மாதம் ஒன்றும் மிச்சம் பண்ணி நாங்கள் ஒன்றும் முன்னேறல. மீன் ஆந்திராவில் மீனை போட்டு பிடிக்கிறான். அங்கே அரசாங்கமே அவங்களுக்கு ஊக்குவிக்குது போட்டை பிடிக்க சொல்லி. இதுக்கு முன்ன ஒரு போட்டை பிடிச்சா 20,000 ரூபா 15,000 ரூபா 30,000 தான் ஃபைன் போடுவாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா போடுறான். அதுவும் இல்லாமல் ஒரு போட்டை எடுத்துன்னு போய் 25 லட்ச ரூபா போட்டை எடுத்துன்னு போய் கரை எடுத்துன்னு போய் ஒதுக்கிட்டான். இதுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதனால ஜனங்களில் கடலோரத்தில் எந்த போட்டும் அதிகம் போட்டுங்க எடுக்கலை. பிரச்சனையால் ரொம்ப போட்டு எடுக்கலை. இந்த சிறிய விசைப்படகு தான் இங்கே தொழில் பண்ணுறோம். பெரிய 15 நாள் ஆழ்கடல் தொழில் பண்ணுற போட்டிகள் தான் எடுக்கிறதில்லை. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை, ஒவ்வொரு பகுதி என கடலுக்கு தனி அகராதி சொல்கிறார்கள் மீனவர்கள். எறாவுக்கு எறா இவ்வளோ பெருசு இருக்குமா, அதுக்கு மெலிசாக இருக்கும் வலை. அது மெலிசாக இருக்கும், அது தப்பிக்காது, இடையை விட்டு நிறுத்துதான். இதில் பெரிய மீன் மாட்டும் போதோ
அந்த பெரிய மீனுக்காக இந்த வலை வச்சுருப்போம். ஏன்னா இது கொஞ்சம் மேலே போவோம், இறா கொஞ்சம் கரை இருப்போம். கரைனா ஒரு 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 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளே இது இறா வலை, ஒரு 30 கிலோமீட்டர் போகும்போது இந்த வலை போட்டு இருப்போம். இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய மீன் மாட்டோம். மீனையும் கடலையும் பற்றி தெரியாதவன் இந்த மீனை பூரா ரெட்ட முடி இழுத்து கடல் வளர்த்தி அழிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அதாவது இந்த அந்த அந்த சீசன் நேரங்களில் அந்தந்த மீன் வரும். இந்த பேச்சாலைன்னு சொல்கிற அந்த மத்தின்னு சொல்கிற மீன் இது 50 ஆண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. எந்த வலை வச்சாலும் அந்த மீன் வரும். ஆனால் அந்த மீன் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டா இவன் ரெட்ட முடி இழுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மீனவன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த அரசாங்கம் அவனுக்கு 20,000 30,000 50,000 தேவையற்ற ஃபைன்களை போட்டு இன்னைக்கு பல வகையிலையும் இந்த மீனவன் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு படகுகளை இயக்க முடியாம நடைப்பிணமா வாழ்ந்துக்கிறாங்க. பதிமூன்று ஆண்டுகள் கழிந்தாலும் சுனாமியின் கோர நினைவுகள் இவர்களுடைய மனதில் இருந்து இன்னும் அகலாமல் அப்படியே இருக்கிறது. பொண்டாட்டி நேச்சுராச்சின் போது சுனாமியில் என்னால் போய் காப்பாற்ற முடியல. நாங்கள் பட்ட வேதனை, அதில் நாங்கள் பட்ட வேதனை நம்மளும் செத்துலாமான்னு தோணுச்சு சார். நம்மளும் அந்த ரெண்டு பசங்களால் தான். இல்லைண்ணா நான் எப்போ பொண்டாட்டி கூட நான் போயிட்டு இருப்பேன். நான் கடலில் இருக்க சொல்ல தான் சுனாமி வந்தது. எங்களுக்கு கடல் மேலே எந்த பாதிப்பும் தெரில. அதுக்கப்புறம் மோட்டை வந்தால் தான் தெரிஞ்சது சுனாமி. அந்த நேரத்தில் இப்படி நான் நிறமாசமாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கேன் எங்கள் மச்சாமார் எங்கள் அக்கா அண்ணன் தம்பி எல்லாருமே வா வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்பவும் கூட நான் போகலை. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளை வரையில் அவங்க இல்லாமல் நம்மளுக்கு என்னத்துக்கு அங்கே இங்கே போகணுங்கிறதாக மாதிரி நாங்கள் அப்படி போகலை. எங்கள் மச்சான் ஒரு ஆள் கூட இந்த பைபரில் அங்கே தூரமாக போயிட்டு அங்கே தண்ணி அடித்து கொண்டு போச்சுல பைபர் கூட அப்படியே போயாச்சு. ஆனாலும் கூட தண்ணி திருப்பி அடித்து வரச்சுல ஓரளவுக்கு இங்கே கரைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கூட போய் அந்த பைபரை இழுத்துங்க கொண்டு வந்தாங்க. புயல் காற்று எடுத்தாதான் பயம். புயல் காற்று கிட்ட வரும்போது எங்களால் போட்டு ஓட்ட முடியல சொன்னாக்கா படுக்க விட்டுட்டு தண்ணியில் குச்சி வந்துடுவோம். எந்த ஊருக்கு கட்டிதா அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டான். எல்லைகள் இல்லா பறந்து விரிந்த கடலில் எல்லை மீறியதாக கூறி இலங்கை இராணுவம் செய்யும் கொடுமைகளும் இலங்கை சிறையில் இவர்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகளும் நம் இதயத்தை இறுக வைக்கின்றன. பிள்ளையெல்லாம் அப்பா எங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. எங்களை 4 நாள் கழிச்சு வருவாங்க, 5 நாள் கழிச்சு வருவாங்க, இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களம்மான்னு என்னை பார்த்து கேட்குதுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது நாங்கள் எங்கள் வாழ்க்கையே அழுகையில் தான் இருக்குது. நாங்களும் கூட கடலுக்கு போட்டு போயிருச்சுன்னா வீட்டில் இருந்தால் கடலில் உள்ள தொழில் பிரச்சனை இப்படி இருக்கேன்னு பெத்த மனசு கேட்காம போகிறது, ராமேஸ்வரம் போகிறது. போய் அங்கனையே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. கடைக்காரிலேருந்து வர்றவங்கள்ட்ட எல்லாம் அப்பா எங்கள் போட்டு வந்துருச்சாப்பான்னு கேட்டால் இப்போ என் போட்டு வந்துட்டு என்னோட கூட பக்கத்து கம்பெனியில் உள்ளவங்க போட்டு புடி விட்டு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமா சேர்ந்து செத்த வீட்டில் கூட நாங்கள் அப்படி அழுக மாட்டோம், அப்படி கிடந்து அழுகிறது. ராமேஸ்வரத்துல இருந்து மொத்தமே 14 நாட்டிகள் மைல கச்சதீவு இருக்கு. 12 நாட்டிகள் எல்லை பிரிவா எங்களுக்கு சொல்றாங்க. நாங்க கரையில இருந்து 3 நாட்டிகள் வர நாட்டுப்படகு மீனவர்கள் தொழில் செய்யறதுக்கு நாங்க தொழில் செய்யக்கூடாது. அது போக 5 நாட்டிகள் வர வெறும் பாறைகளா இருக்கிறதுனால எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது 8 நாட்டிகள் போனா மீதமே 4 நாட்டிகள் தான் இருக்கு. அதனால நாங்க மீன் பிடிக்க முடியாம எங்க கச்சதீவு பகுதி பாரம்பரிய பகுதியான அந்த கச்சதீவு பகுதியில் நாங்க மீன் பிடிக்கிறோம். மன உளைச்சல் ஆளாகும். அடியெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஐஸ்ல வச்சு சைலன்ஸ்ல சூடு காட்டி தண்ணியிலே நீச்சல் அடிக்க சொல்லி சுத்திர துப்பாக்கி குண்டால அடிச்சு தொலைச்சு மிகப்பெரிய சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு மிக கேவலமான அரசாங்கம் இலங்கை ராணுவம் செயல்பட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை கோல தண்ணி தான் நீங்க குடிச்சுக்கணும், தண்ணி குடிச்சுக்கணும்னு ஒரு அளவுதான். நம்ம ஜெயில் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இங்க போனதில்லை, அங்க போனா இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை அனுபவிச்சோம். இங்க பாருங்க, இங்கெல்லாம் அங்க எங்களை அரசு படியா கொண்டு போகலாம் செயின் விலங்கு போட்டு தான் 7 பேர் 8 பேர் ஒன்னா 7 பேரை 8 பேரை ஒன்னா ஒரே செயின்லயே போட்டு இன்னும் நாயை பிடிச்சி வித்துட்டு போற மாதிரி தான் கறி. என்னமோ நாங்க என்னமோ பெரிய தேச துரோக குற்றம் பண்ண மாதிரி தான் அப்படி நடத்துவாங்க. என்ன பண்றது, நாங்க வெளிநாட்டுல போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க செஞ்சாகணும், வேற வழி கிடையாது. இந்த நிலையில இப்போ இலங்கையில 2 கோடி ரூபாய் அபதாரமும் படகுகளுக்கு 2 மீனவர்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த மீனவருமே கடலுக்கு போக பயப்படுறாங்க.
ஏன்னா வந்து அவங்களுடைய அன்றாட வயிற்று பொழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவர்களுக்கு எந்த நாட்டிலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு நட்பு நாடுன்னு சொல்ற இலங்கை நாடு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு இந்திய அரசாங்கமும் நீங்க எல்லை தாண்டி போறதுனால தானே அவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை எங்களுக்கு வைக்கிறாங்க. எதை செஞ்சாலுமே நம்மளுக்கு சாதகமாக செய்து இப்ப அரசாங்கம் வந்து மீனவர்கள் எங்கிட்டாவது கொண்டு போய் தள்ளட்டும்ங்கிற நிலைமையில அவங்க வந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மள அங்க உள்ள நேவிக்காரன் என்ன செய்யறான், அங்க மீனையும் பிடிக்க விட மாட்டேன், மக்களை அடிச்சு விரட்டி சுட்டு கொன்னும் போட்டுட்டாங்க. மீன் பிடிக்க போன பிள்ளைய குண்டு போட்டு 4 பேரை ஒன்னா சாவடிச்சு அந்த போட்டிலே போட்டு ஒரு ஆளை மட்டும் மீதியா விட்டு போட்டோ எடுத்துட்டு ஓட்டான்னு வர சொன்னா அந்த இலங்கையில உள்ள ராணுவம். இலங்கைக்கு என் குழந்தை போய் செத்துட்டாரு. அது 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு நான் காவல் பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிறேன். படுப்பு செலவு என்ன ஆச்சு? போன பிள்ளைய போகட்டும், இருக்கிற பிள்ளைனாச்சும் நிரந்தரமா ஒரு வாழ்க்கையை கொடுங்க. மீன் பிடிக்கதால நாங்க கடலுக்கு செல்றோம், மத்ததுக்கு எதுக்கும் வரலையா நாங்க. இரு நாட்டு மீனவர்களும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்க வந்து நல்லபடியா தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த நாங்க இந்திய தரப்புல இருந்து போன 11 பேரும் நாங்க 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒரே மெம்பரா போனோம். ஆனா இலங்கையில இருந்து வந்த மீனவ தலைவர்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு ஆளை மாத்தி இந்த பேச்சுவார்த்தை முடிவடைய கூடாதுங்கிற நோக்கத்திலேயே அவங்க மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 2000 எங்க தம்பி வந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்றாங்க. அப்போ வந்து இலங்கை கடற்படையால குண்டடிப்பட்டு சுட்டு இங்க வந்து நாகப்பட்டினம் வந்து பணமாக தான் கொண்டு வந்தாங்க. பையன் மூத்த பையன் தான், அவன் தான் 19 வயசு. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதுல வந்து எங்களால அந்த துயரத்திலிருந்து இன்னும் எங்களால வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. கடலின் மீதான அதிகார போட்டியில் சிக்கி தத்தளிக்கும் இவர்களுடைய நிலை மனதை நொறுங்கச் செய்கிறது. தடை காலமும் 60 நாள் ஆக்குனாங்க. அது போக வந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடி கெட்டில போட்டோம். இப்ப தடை காலம் முடிஞ்சு 4 நாள் 3 நாள் தான் கடலுக்கு போனோம். மறுபடியும் கெட்டில போட்டு கிடக்குறோம். இந்த படகுகள்லாம் இன்னைக்கும் வெயில்ல கடந்து இலங்கையில சிறைபிடிச்சு கிடக்கிற படகு என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன்ல தான் நாங்க இங்க உள்ள படகு இருக்கு. முன்னூத்தி 65 நாள்ல நாங்க 140 நாள் மாத்திரம் தான் கடலுக்கு நாங்க செல்ல முடியும். பாதி நாள் கடல் சீற்றம், பாதி நாள் மழை, பாதி நாளுக்கு கடல் கொந்தளிப்பு, பாதி நாளுக்கு நீரோட்டம், இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க பெரும்பாலமாக எங்களுக்கு தடைக்காலம் தார நாட்கள்லையும் கூட நாங்க வீட்டில தான் இருப்போம். சொந்த மண்ணை விட்டு, சொந்த தொழிலை விட்டு வேறு மாநிலங்களுக்கு கூலி தொழிலாளியாய் செல்லும் அவல நிலைக்கு இந்த மண்ணின் பூர்வ குடிகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலுக்கு போறதுக்கு பயந்துகிட்ட கேரளா எங்க, மங்களூர் எங்க, அடுத்த மாநிலங்களுக்கு போய் அங்கேயும் போய் போட்டு கிடைக்காம தெரியுதுக்கலாம். பசியும் பட்டினியுமா, அங்கேயும் மழையும் காத்துமா இருக்கலாம். பசியும் பட்டினியுமா, அது அங்கேயும் போட்டும் கிடைக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பேருக்கு தாங்க அந்த ஊரு? தீவையே கொண்டு போனா அங்க தாங்குமா? 150 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்த அந்த கடற்கரை இன்னைக்கு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்குது. இன்னைக்கு கடலுக்கே போக முடியல, கடல்ல கால் வைக்க முடியல. ஐஎம்பிஎல நோக்கி, அதாவது வந்து பாரம்பரிய இடத்துல மீன் பிடிச்சது வேற, ஆனா அந்த நம்ம எல்லையில கூட மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு எங்க மீனவன்லாம் வந்து இன்னைக்கு மாற்று மாநிலங்கள் நோக்கி ஓடிக்கிறது. போடப்படும் புதிதான சட்டங்களும் வரிகளும் மக்களை பேயாய் ஆட்டி படைக்கின்றன. டீசல்லையும் விலை ஏறி போச்சு. இதில் மீன் பிடிச்சார மீன் இவ்வளோ மீனுக்கு டாக்ஸி போட்டால் என்ன, அது கருவாட்டுக்கே டாக்ஸி போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் டாக்ஸி போட்டால் இது எப்படி வாழ்றது? மீனுக்கு டாக்ஸி போட்டாங்கன்னா கல்லாத்தில் மீன்காரன் உழைக்க முடியாது. இப்போ சாதாரண ஒரு பொருள் வாங்குறோமா, அதுக்கு இப்போ டாக்ஸி போட்டுக்கிறான். வலை இல்லை, இந்த வலை கடையில் வாங்கினா டாக்ஸின்னு தனியாக ஒரு பில் போட்டு கொடுறான். விலை குறைக்கிறேன், விலைவாசியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் போட்டு ஏற்றியாச்சு, என்ன பண்ணுறது? ரோட்டிலேருந்து நாங்கள் வலிக்கல, நாங்கள் கஷ்டப்பட்டு புயல் காற்றுல அவஸ்தைப்பட்டு வந்து தான் வலிச்சிட்டு வரோம். அதுக்கு டேக்ஸ் வந்துன்னா 2000 ரூபா பொருள் வாங்கினா 250 ரூபா டாக்ஸ் போடுறான். இந்த வலை பொருள் வாங்கினாலே 2000 ரூபா. நாங்கள் வலைலாம் வந்து 5000 10,000 எடுப்போம் வலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த வலை எடுக்கக்குள்ளே அதுக்கு தனியாக துண்டா டாக்ஸி போட்டு தனியாக பில் கொடுக்குறான். இது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி டிஎஸ் வரின்னு சொல்கிறாங்க. செல்லும் இடங்களிலெல்லாம் கழிவுகளின் மூலம் அழிவுகளை ஏற்படுத்தும் சாபம் பெற்ற மனிதனால் மாசுபடுத்தப்படும் கடலில் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மீன்கள் காணாமல் அடிக்கப்படுகின்றன.
மேலும் மிக அதிக செயல்திறன் கொண்ட கப்பல்களும் பாரம்பரிய மீன்பிடி வர்த்தகத்தை பாதித்திருக்கின்றன. நம்ம அண்ணா சமிதி எதிர கூவம் இருக்குது, அது உள்ளே கச்சரா எல்லாம் பொருளும் கெமிக்கல் அது இருக்கிற எல்லாம் சிந்தாரப்பேட்டை ஜாமான்லாம் அதுக்குள்ளே போடுறாங்க. அங்கே இருக்கிற கூவம் தண்ணி ஓடி ஆடுறதுல கடலில் வந்து கலக்குது. அது குப்பை கஷாயம் கண்ட பொருள் வருது. கச்சரா எண்ணெய் ஒன்று வந்தது, அதுலேருந்து சுத்தமாக கடலில் வருமானமே இல்லை. அது ஏன் எதுக்குன்னு ஒன்றும் தெரில. வர மீன் எல்லாம் லாங்கா அண்ணாண்டை இங்கே வர மாட்டுது. உங்களாம் சின்ன இன்ஜின் வலிக்கிறவங்களாம் இப்போ பீடி இன்ஜின் வலிச்சா அதுன்னா உங்கள் ஒரு வலி வலிச்சிடறாங்கட்டியும் அவன் அதங்கிட்டே எல்லாத்தையும் மீன் எல்லாத்தையும் வலிச்சிருவாங்க. பீடி இன்ஜின் சைனா இன்ஜின் வச்சு அந்த இன்ஜின் மட்டும் ஓடக்கூடாது. வெளிநாட்டு கப்பல், விசைப்படகுகள், இன்னும் மீன்பிடி கப்பல்கள் இவங்க வந்து அதிகமாக கடலில் ராவும் பகலுமா, அதாவது எந்த நேரமுமே கிடையாது. அவங்க அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வலையை கொண்டு போடுவோம், அந்த கண்ணியில் அகப்பட்டுட்டா தான் எங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு அந்த வலையை இழுத்தே கொண்டு போவாங்க. கொண்டு போய் அவங்க 5 மணி நேரம் கடலில் கடந்து இல்லை கப்பலாக இருக்கட்டும், அந்நிய நாட்டு கப்பலாக இருக்கட்டும், அவங்க அதிகமான மீன்பாட்டை அவங்க கொண்டு போயிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு மீன் ரொம்ப குறைவாயிட்டு. கப்பல் நம்மள இடிச்சாங்கன்னா நம்ம போட்டு தாங்காது. கப்பலுக்காரன் நம்ம கேஸ் போட்டாலும் ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கப்பல் இடிக்குது நம்ம போய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். இப்போ நம்மளுக்கு தான் பாதிப்பு. கப்பல் சுழல் 2 மடங்கு, கடல் புயலோட 2 மடங்கு சுழல். அந்த சுழலை மாற்றினா நம்ம உயிர் நம்மளுக்கு கிடைக்காது, பாதிப்பு நமக்கு தான் சொல்லிட்டு நாங்கள் கப்பலை ஒதுக்கி போட்டை கொஞ்சம் ரன்னிங் கொடுப்போம், இல்லை அலைய விட்டுருவோம். கப்பலை இடிக்காத அளவுக்கு நம்ம சேஃப்டி எங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும். கடலில் உயிருக்கு கேரண்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். கப்பல் வரும்போதுனா அந்த எண்ணெய் கப்பல் போகும்போது தான் பெரிய கப்பல், அது ஃபுல்லாக லோடு வரும் ஆயில். அது என்ன பண்ணோம், அந்த கப்பல் கீழ் மட்டும் போவோம், கீழே விட்டு உள்ளே இருக்கிற சேர் எல்லாமே மேலே கிண்டோம். இது இப்போ நம்ம அங்கே பார்த்து எல்லாம் நம்ம அந்த போட்டில் சேரு அது போல் தான் கிண்டின்னு போவோம். அதனால் தான் அங்கே போகிறதுக்குலாம் அங்கே அந்த ரூட்டில் போகிறதுக்குள்ள நம்மளுக்கு அலோட்டு கிடையாது. இரட்டை மடி வலையை பயன்படுத்த கற்றுக் கொடுத்து அந்த படகுகளை வாங்க மானியம் தந்த அரசே தற்போது அதை பயன்படுத்தினால் தண்டனை கிடைக்கும் என்று கூறுவது எப்படி சரியாகும் என்பது மீனவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. அரசாங்கம் தான் எங்களை இந்த இழுவலையை கண்டுபிடிச்சு இப்படி நீங்க கட்டுமர, அதாவது இப்படி கட்டுமரத்தை வச்சு நீங்க இழுத்துட்டு கிடக்குறீங்கள, நீங்க உங்க படகுல இன்ஜின் வச்சு நீங்க பாட்டம் ட்ராலி பண்ணுங்க, உங்களுடைய குடும்பங்களையும் உங்க வாழ்வாதாரத்தை நீங்க சரி செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நார்வே ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட இழுவலையை பாட்டம் ட்ராலிங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி ரெட்டமடி தடை செய்யப்பட்ட வலை அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம், அதாவது எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறாங்க. அதாவது அது தடை, அதாவது இரட்டை மடி கிடையாது, மிடில் நெட்டுன்னு சொல்லுவாங்க பாட்டம் ட்ராலிங்கு. இன்னொன்று மிடில் நெட்டு, அதாவது தரையில் உள்ள மீனையும் பிடிக்காது, தரையில் உள்ள அந்த எந்த விதமான ஒரு பாதிப்பையும் கடலுக்கு ஏற்படுத்தாம இப்படி அதாவது இந்த வலை தரையில இருந்து ஒரு 2 அடி 3 அடி உயரத்துல வரும், அதுல உள்ள மீன்களை மட்டுமே பிடிக்கக்கூடியதுதான் இந்த வலை. இதுக்கு பேர் மிடில் நெட்டு. பாட்டம் ட்ராலிங் வேற, மிடில் நெட்டு வேற. தீர்வுகளை நோக்கி ஒரு நாளும் நகராததாய், நகர்த்த முடியாததாய் மாறி இருக்கிறது இவர்களுடைய பிரச்சனை. இளைஞரை பிடிக்கிறான்னா அது ஒரு தனி அந்த நாடு இந்த நாடு பிரச்சனை. ஒரே நாட்டுக்குள்ளே அடுத்த மாநிலம் போட்டு பிடிக்கிறான். இதுதான் இப்போ பேர். சில பேர் பச்சவங்க போவாங்க, படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கே கையெழுத்து போட தெரியாது, ஒரு கையெழுத்து கூட. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கே பார்த்தாங்களோ எங்கள் சொத்து இது தான், எங்கள் சொத்து கடல் தான். இன்னைக்கு வேற ஒரு ஆபீஸ் லைன்ல வேலை பார்த்தா நமக்கு மேல உள்ள அதிகாரி, அதுக்கு மேல உள்ள அதிகாரி அவங்களுடைய டார்ச்சர் அறியாம நாங்க எத்தனையோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்கள்ல பாக்குறோம். அவங்க கண்ணி போட்டு இறந்தாங்க, மருந்து குடிச்சாங்க, சூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு செய்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கொடுமைங்க நடக்காது. ஏன்னா இது யாருக்கும் அடிமையான ஒரு தொழில் இல்லை. அதனால நாங்க இந்த தொழிலை அதிகமா ஒரு வாஞ்ச வச்சு செய்யணும் தான் விரும்புறோம் இல்லையா, எங்க பிள்ளைகளும் இந்த தொழிலை தான் செய்யணும்னு நினைச்சு நாங்க வாஞ்சிக்கிறோம். மீனவர் சுசைடு இருக்குது, இப்போ தனி மேலே போய் இறந்து போனால் அவங்களுக்கு மீனவர் சுசைடு இருக்குது, அதில் பணம் கொடுப்பாங்க. சில பேர் இது பாலிஷ் போட்டு அதில் போய் வரோம், இப்போ சங்கத்தில் போய் கொடுப்பாங்க, கடல் மேலே சேர்த்தவங்களுக்கு மட்டும். காலமுச்சூன்னு சொல்லி எங்க போராடியும் சொல்லி
ஓஞ்சி இப்ப நாங்க சக்தி இழந்து போய் உட்கார்ந்தது மாதிரி தான் இருக்கு. ஈழத்தமிழர் வாழும் இலங்கை தேசம் நடு கடலில வீசுதடா ரத்த வாசம். ஈழத்தமிழர் வாழும் இலங்கை தேசம் நடு கடலில வீசுதடா ரத்த வாசம். கடலில போறோம் கண்ணு கட்டும் தூரம் கடல் அலையில தத்தளிச்சு எங்க படகே ஆடும். கடலில போறோம் கண்ணு கட்டும் தூரம் கடல் அலையில தத்தளிச்சு எங்க